Good morning students. 10th Mathsல மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். Exercise 3.16. Exerciseல third sum question. Construct a 3 by 3 matrix whose elements are given by. இப்போ கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸை உருவாக்க சொல்கிறாங்க. ஸோ அதனோட எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா I minus 2j, அதாவது மாடுலஸ் I minus 2j அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்ம் வச்சு தான் நம்ம ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸை இங்கே ஃபார்ம் பண்ணுறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த 3 by 3 மேட்ரிக்ஸினுடைய ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கலாம். 3 by 3 மேட்ரிக்ஸினுடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம்னா A ஈக்குவல் டு A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. அதே மாதிரி ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். அப்போது 3 rows and 3 columns இருக்கிறதுனால இதை வந்து நம்ம 3 by 3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆர்டரை இங்கே எழுதிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிளேஸுக்கு என்ன எலிமெண்ட் வரும் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ A11 அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஐனோட வேல்யூவாகவும் செகண்ட் நம்பரை ஜேனோட வேல்யூ எடுத்துக்கணும். அப்போது ஐனோட வேல்யூ 1 தான், ஜேனோட வேல்யூ 1 தான். ஸோ அது என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். A11 ஈக்குவல் டு இங்கே மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு நம்பர் வந்து அந்த மாடுலஸ்குள்ளே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி நம்ம அந்த நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். அதாவது அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே ப்ளஸ் வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், மைனஸ் வேல்யூவை அங்கே விட்டுறணும். ஓகேவா? ஸோ ஐக்கு பதிலாக 1 மைனஸ் 2 இன்ட்டு ஜேன்னு இருக்கு இல்லையா, ஜேவுக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு மாடுலஸ் 1 மைனஸ் 2 1s are 2 ஈக்குவல் டு இப்போ 1லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் 1க்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் 1 தான் கிடைக்கும். ஸோ இந்த மாடுலஸ்குள்ளார வேல்யூஸ் ப்ளஸில் இருந்தாலும் சரி மைனஸில் இருந்தாலும் சரி நம்ம எழுதும்போது ப்ளஸ் வேல்யூ தான் எடுத்து எழுதணும். ஸோ எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதுங்க. மைனஸில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸில் தான் இங்கே எழுதணும். மைனஸை விட்டுட்டு ப்ளஸில் எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு 1 அப்படின்னு தெரிஞ்சு அடுத்ததாக A12 இந்த பிளேஸுக்கு என்ன எலிமெண்ட் வரும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம ரோ வைஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு A11 அடுத்ததாக A12 இந்த தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இங்கே கீழே போகக்கூடாது. ஓகேவா? ஏன்னா எழுதும்போது நம்ம இந்த ஆர்டரில் ரோ வைஸ் ஆர்டரில் தான் எழுதுவோம். ஸோ அதனால் நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறதும் ரோ வைஸாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரி, A12 இந்த பிளேஸ்க்கு என்ன எலிமெண்ட் வரும்னு பார்க்கலாம். A12 ஈக்குவல் டு மாடுலஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு 2 ஐனோட வேல்யூ 1 ஜேனோட வேல்யூ 2. அப்போது 1 மாடுலஸ் 1 மைனஸ் 2 2s are 4 ஈக்குவல் டு மாடுலஸ் 1 மைனஸ் 4 என்ன வரும், மைனஸ் 3. அப்போ அதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக வந்து A13ங்கிற எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். இங்கே ஐனோட வேல்யூ 1 ஜேனோட வேல்யூ 3 மாடுலஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு மாடுலஸ் 1 மைனஸ் 2 3s are 6 ஈக்குவல் டு மாடுலஸ் 1 மைனஸ் 6 என்ன வரும், மைனஸ் 5ன்னு கிடைக்கும். ஸோ அதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் 5ன்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சது. அடுத்ததாக செகண்ட் ரோவுக்கு போகிறோம். செகண்ட் ரோவில் A21ன்னு இருக்குது. ஐனோட வேல்யூ 2னும் ஜேனோட வேல்யூ 1 அப்படின்னும் இருக்கும். ஈக்குவல் டு மாடுலஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு மாடுலஸ் 2 மைனஸ் 2 1s are 2ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 என்ன வரும், 0. அப்போ 0க்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா 0வே தான். அடுத்ததான் A22 ஐனோட வேல்யூ 2 ஜேனோட வேல்யூ 2 ஈக்குவல் டு மாடுலஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு மாடுலஸ் 2 மைனஸ் 2 2s are 4 ஈக்குவல் டு 2 மைனஸ் 4 என்ன வரும், மைனஸ் 2ன்னு கிடைக்கிது. இப்போ மைனஸ் 2க்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் 2. அடுத்ததான் A23 ஐனோட வேல்யூ 2 ஜேனோட வேல்யூ 3 ஈக்குவல் டு மாடுலஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு மாடுலஸ் 2 minus 2 3s are 6
ஈக்குவல் டு மாடுலஸ் 2 மைனஸ் 6 என்ன வரும் -4. இப்போ -4க்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா +4ன்னு கிடைக்கும். இப்போ செகண்ட் ரோ முடிஞ்சுது. அடுத்ததாக தேர்ட் ரோ ஃபைண்ட் பண்ணலாம். A31 ஈக்குவல் டு ஐனோட வேல்யூ 3, ஜேனோட வேல்யூ 1 ஈக்குவல் டு மாடுலஸ் 3 மைனஸ் 2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு மாடுலஸ் 3 மைனஸ் 2 1s are 2 ஈக்குவல் டு மாடுலஸ் 3 மைனஸ் 2 1. இப்போ மாடுலஸ்குள்ளே +1 தான் இருக்குது. அப்போ +1க்கு மாடுலஸ் எடுத்தாலும் +1 தான் வரும். -1 போட்டுறாதீங்க, +1 தான் வரும். ஸோ +1 எழுதிக்கிறோம். அடுத்ததான் A32 இங்கே ஐனோட வேல்யூ 3, ஜேனோட வேல்யூ 2 ஈக்குவல் டு மாடுலஸ் 3 மைனஸ் 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு மாடுலஸ் 3 மைனஸ் 2 2s are 4 ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 என்ன வரும் -1ன்னு வரும். ஸோ மாடுலஸ் -1 ஈக்குவல் டு -1க்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா +1. அடுத்ததாக A33 ஈக்குவல் டு மாடுலஸ் 3 மைனஸ் 2 இன்ட்டு 3 இதில் ஐனோட வேல்யூ 3யும் ஜேனோட வேல்யூ 3ன்னு இருக்கும் ஈக்குவல் டு மாடுலஸ் 3 மைனஸ் 2 3s are 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 3லேருந்து 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னு என்ன வரும் -3ன்னு கிடைக்கும். ஸோ மாடுலஸ் -3 அதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா +3ன்னு கிடச்சிருக்கு. இப்போது எல்லா வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ நம்ம A11ங்கிற பிளேஸில் என்ன வேல்யூ கிடச்சிது 1ன்னு கிடச்சிது. A12ங்கிற பிளேஸில் 3, A13ல் 5ன்னு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் கிடச்சதோ அதை எடுத்து அந்தந்த பிளேஸில் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் 3/3 மேட்ரிக்ஸுக்கான எலிமெண்ட். ஸோ A ஈக்குவல்ட்டுன்னு போட்டு 1 3 5 0 2 4 1 1 3. இங்கே கீழே அதனோட ஆர்டர் 3/3. ஸோ இதை கண்டிப்பாக எழுதிக்கோங்க. எழுதும்போது இப்படி ரோ வைஸ் எழுதுகிறோம். ஸோ அதனால தான் நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது ரோ வைஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணி எழுதுகிறோம். ஓகே, இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சுது. அடுத்ததாக செகண்ட் கொஸ்டின். அதுலேயே AIJ ஈக்குவல் டு I + J த ஹோல் க்யூப் பை 3. ஸோ இது கொஷின் பார்த்துக்கோங்க. மேலே நியூமரேட்டருக்கு மட்டும்தான் க்யூப் இருக்குது. 3 வந்து இந்த 3க்கு க்யூபு கிடையாது. I + J த ஹோல் க்யூப் பை 3. அப்போ ஐனோட வேல்யூவும் ஜேனோட வேல்யூவும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு க்யூப் எடுத்து அதுக்கப்புறமா தான் 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ கொஷினை கரெக்டாக போடுங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக க்யூப் எடுப்பீங்க. ஓகேவா? இப்போ 1 + 1 அப்படின்னா 1 + 1 2/3 அதுக்கப்புறமா க்யூப் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. கேர்ஃபுல்லாக எதுக்கு க்யூபு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து போடணும். ஸோ இதுவும் வந்து 3/3 மேட்ரிக்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அதனோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கிறோம். A11 A12 A13 A21 A22 A23 இங்கே மாற்றிக்கோங்க 23. அடுத்ததாக A31 A32 A33. இப்போ நம்ம 3/3 மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த ஜென்ரல் ஃபார்ம் வச்சு அந்த பிளேஸுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு A11 ஈக்குவல் டு இங்கே என்ன எழுதணும் ஐனோட வேல்யூ 1, ஜேனோட வேல்யூ 1 தான். அப்போ 1 + 1 த ஹோல் க்யூப் பை 3. அப்போ 1 + 1 ஆட் பண்ண என்ன வரும் 2 க்யூப் பை 3. 2 க்யூப் என்ன வரும் வேல்யூ 8/3. ஸோ 8/3 கேன்சல் ஆகாது. கேன்சல் ஆகலை அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக A12 இங்கே ஐனோட வேல்யூ 1, ஜேனோட வேல்யூ 2 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் 1 + 2 த ஹோல் க்யூப் பை 3. ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்மில் வந்து உங்களுக்கு மாடுலஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம அப்படியே தான் எழுதணும். ஸோ அங்கே கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் இல்லை, என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் எழுதுங்க. சரி, ஓகே. அப்போ 1 + 3 என்ன வரும் 1 + 2 என்ன வரும் 3ன்னு வரும். 3 க்யூப் பை 3. 3 க்யூப்னோட வேல்யூ என்னது 27. 3 × 3 9. 9 × 3 27/3. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் 9ன்னு கிடைக்கும். 27 3ஆல் டிவைட் பண்ணும்போது 9ங்கிற ஆன்சர் கிடைக்கும். கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம், ஃப்ராக்ஷனாக வச்சுக்கலாம். அடுத்ததாக A13 ஐனோட வேல்யூ 1, ஜேனோட வேல்யூ 3. 1 + 3
ஹோல் கியூப் பை 3. 1 + 3 ஆட் பண்ணிங்கன்னா 4 கியூப் பை 3. 4 கியூப்னோட வேல்யூ 64 பை 3. ஸோ இது கேன்சல் ஆகாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்ததாக செகண்ட் ரோவுக்கு வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணலாம். A21 ஐனோட வேல்யூ 2, ஜேனோட வேல்யூ 1. அப்போ 2 + 1 the whole cube by 3. 2 + 1 3. 3 cube by 3. 27 by 3ன்னு கிடைக்குது. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9. அடுத்ததாக A22 ஈக்குவல் டு 2 + 2 the whole cube by 3. 2 + 2 ஆட் பண்ணிங்கன்னா 4 cube by 3. 4 cube வேல்யூ 64 by 3. அடுத்ததாக A23 ஈக்குவல் டு 2 + 3 the whole cube by 3. 2 + 3 ஆட் பண்ணிங்கன்னா 5 the whole cube by 3. 5 cube வேல்யூ 25. 5 5s are 25. 25 into 5 125 by 3. அடுத்தது தேர்ட் ரோக்கு ஃபைண்ட் பண்ணுறோம். A31 ஈக்குவல் டு 3 + 1 the whole cube by 3. 3 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 4 cube by 3. 4 cube வேல்யூ 64 by 3. அடுத்ததாக A32 ஈக்குவல் டு 3 + 2 the whole cube by 3 ஈக்குவல் டு 3 + 2 5 cube by 3. 5 cube வேல்யூ 125 by 3. அடுத்ததாக A33 ஈக்குவல் டு 3 + 3 the whole cube by 3 ஈக்குவல் டு 3 + 3 6 the whole cube by 3. 6 cube வேல்யூ என்னது 216. 6 6 are 36. 36 into 6 216 by 3. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 72 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 3 ரோஸுக்கும் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக அந்த வேல்யூஸ் எடுத்து மேட்ரிக்ஸ் ஜென்ரல் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன வரும்? மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு 8 by 3 9 64 by 3. அடுத்த செகண்ட் ரோ 9 64 by 3 125 by 3. அடுத்த தேர்ட் ரோ 64 by 3 125 by 3 72. ஸோ இதுவும் 3 by 3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறனால அதனோட ஆர்டர் என்னவோ அந்த ஆர்டரை இங்கே கீழே எழுதிக்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் 7th ரோமன் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் x, y and z. ஸோ இங்கே x, y, zனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, கொஷின் போகலாம். செகண்ட் சம் அதில் x + y 2 5 + z xy ஈக்குவல் டு 6 2 5 8. இப்போ இங்கே 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம x, y, zனோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு வேரியபிள்னோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதனுடைய வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போது இந்த மேட்ரிக்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸினோட ஆர்டர் 2/2, அதே மாதிரி ரைட் சைடு இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸினோட ஆர்டரும் 2/2. அப்போது ஆர்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால த கிவன் மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். சரி, கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதனோட ஆர்டர் எழுதிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில், அதாவது x + yன்னு இருக்கு இல்லையா, அதே பிளேஸில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6 இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். x + y ஈக்குவல் டு 6. இந்த x + y வந்து 6க்கு ஈக்குவல். அதே மாதிரி 2 இருக்கிற இடத்துல இங்கேயும் 2 இருக்கா, அப்போ இது வேணும் அது ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது x + y ஈக்குவல் டு 6, y ஈக்குவல் டு இந்த x வந்து இங்கே வரும்போது என்னாகும் -xன்னு ஆகும். 6 - xன்னு எடுத்துக்கலாம். அடுத்ததான் 5 + z ஈக்குவல் டு 5. நம்ம x + y ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துட்டோம். இப்போ இதில் நமக்கு எந்த வேல்யூஸும் தெரியாது. அடுத்ததாக இந்த 5 + zக்கு போகிறோம். ஈக்குவல் டு அதே பிளேஸில் இங்கே என்ன இருக்குது 5ன்னு இருக்குது. அப்போது 5 + z ஈக்குவல் டு 5னா z ஈக்குவல் டு 5 - 5. அப்போ என்ன வரும், z ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா xy ஈக்குவல் டு 8. xy இந்த பிளேஸில் என்ன இருக்குது 8 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். xy ஈக்குவல் டு 8. இங்கே xyயும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ x இன்ட்டு இந்த yக்கு பதிலாக இங்கே நம்ம எடுத்தோம் இல்லையா, y ஈக்குவல் டு 6 - x, இந்த வேல்யூஸ் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். x இன்ட்டு 6 - x ஈக்குவல் டு 8. இப்போ இந்த எக்ஸை வந்து 6 - xோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x இன்ட்டு 6 6x மைனஸ் x இன்ட்டு x x² ஈக்குவல் டு 8. அடுத்ததாக
இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே ரைட் சைடு கொண்டு போயிடலாம். என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதனால் இது என்ன பண்ணுறோம்? நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 0. அப்போது நமக்கு இந்த ஃபேக்டரில் இருந்து எக்ஸனோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 4 எக்ஸ் ஈக்குவல் டு 2 ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸனோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, இசட்னோட வேல்யூவும் தெரியும் 0 அப்படின்னு. அடுத்ததாக ஒய்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஒய்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு 2 இருக்கிறதுனால ஒய்க்கும் 2 ஆன்சர் வரும். சரி, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4னு போட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? 6 மைனஸ் எக்ஸு. எக்ஸுக்கு பதிலாக 4னு போடுறேன். 6 மைனஸ் 4 என்ன வரும்? 2. எக்ஸனோட வேல்யூ 4ங்கிறப்போ ஒய்னோட வேல்யூ 2. அதே மாதிரி அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2 y ஈக்குவல் டு 6 மைனஸ் 2 4னு கிடச்சிருக்குது. ஸோ தேர்ஃபோர் சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 4 y ஈக்குவல் டு 2 z ஈக்குவல் டு 0. இது ஒரு சொல்யூஷன். ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 y ஈக்குவல் டு 4 z ஈக்குவல் டு 0. இது இன்னொரு ஆன்சர். ஸோ ரெண்டு ஆன்சருமே நீங்கள் இங்கே எழுதணும். சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே ரோமனில் தேர்டு சம் கொஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் x plus z y plus z equal to 9 5 7. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவல் மேட்ரிக்ஸ் தான். இதனோட ஆர்டர் வந்து நமக்கு என்ன வரும்? 3/1. 3 rows ஒரு காலம் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 3 rows ஒரு காலம்ஸ் இருக்கிறனால த கிவன் மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது எக்ஸ் ஒய் இசட்னோட வேல்யூவை ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9 எடுத்துக்கிறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்ததாக எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போது ஃபஸ்ட் 1 by 1 ஃபைன் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ப்ளஸ் y plus z equal to 9. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து y plus z equal to 7 அப்படிங்கிறப்போ இந்த y plus zக்கு பதிலாக 7 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ x plus 7 equal to 9 அப்படின்னா x equal to 9 மைனஸ் இந்த 7 இங்கே வந்து மைனஸ் 7 ஆகும். ஸோ x equal to 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக சப்ஸ்டியூட் x equal to 2 in equation 2. இப்போ எக்ஸனோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக இசட்னோட வேல்யூவை ஃபைன் பண்ணலாம். அப்போது எக்ஸனோட வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறப்போ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 2 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5 இசட் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2. அப்போ 5 மைனஸ் 2 என்ன வரும்? 3. இசட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடச்சிருச்சு. அடுத்ததாக சப்ஸ்டியூட் இசட் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 3. இசட்னோட வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் என்னது? ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. இசட்னோட வேல்யூ 3ன்னு எடுத்துருக்குறோம். அப்போ அந்த 3 வந்து என்ன ஆகும்? மைனஸ் 3 ஆகும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 7 மைனஸ் 3. ஸோ ஒய் ஈக்குவல் டு 4. ஸோ இப்போது இந்த மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸனோட வேல்யூ 2, ஒய்னோட வேல்யூ 4, இசட்னோட வேல்யூ 3. ஓகேவா? ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சது. உங்களுக்கு ஹோம்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.55. ஓகேவா? எக்ஸாம்பிள் 3.55. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 3.56. அடுத்ததான் 7th ரோமனில் ஃபஸ்ட்டு சம். ஓகேவா? 7th ரோமனில் ஃபஸ்ட்டு சம். இந்த 3 சம்ஸும் ஹோம்ஒர்க்கு எல்லோரும் கிளாஸ் ஒர்க் நோட்டில் போட்டு வைங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.